விஜய் ஜெயிச்சதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எப்படி ஆட்சி நடத்தி கிழிக்க போறாருன்னு பார்க்க தானே போகிறோம். 5 வருஷத்தில் மக்கள் அடித்து ஓட போகிறாங்க பாரு. அப்படி இப்படின்னு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு தாயா வருது. ஏன்னா அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி இவரே வரல, இவர் வர போகிறாருன்னாங்க. வந்துட்ட பிறகு அவராலே ஜெயிக்க முடியல, இவர் ஜெயிக்க போகிறாருன்னாங்க. அதுக்கப்புறம் பனையூர் நாயகனே வீட்லேயே இருந்தால் சிஎம் ஆக முடியாது, கொஞ்சம் வெளியே வாங்க விஜய்னாங்க. வெளியே வந்துட்ட பிறகு மக்கள் சந்திப்பு கூட்டமே மாநாடு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, ஓட்டு எல்லாம் சீட்டாக மாறாதுன்னு இப்படி இவங்க சொன்னது எல்லாமே மாறி போய் டிவிக்கே ஆட்சி அமைக்கிற நிலைக்கு வந்துட்ட பிறகு இப்போ புதுசாக ஒன்று ஜெயிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நல்ல ஆட்சியை கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் இவங்க எல்லாரும் நேற்று வரைக்கும் விஜய் கட்சி டெபாசிட்டு கூட வாங்காதுன்னு சொன்ன ஆளுங்க. ஏன் ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் கிடையாது, ஜெயிச்சு காட்ட வேண்டியது தானே. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்குவேன். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் பின்னடைஞ்சிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு கட்சி எந்த கூட்டணியுமே இல்லாமல் அத்தனை தொகுதிகளை ஜெயிச்சு காட்டியிருக்கு. 30 வருஷமாக கொளத்தூரில் போட்டியிட்ட தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் சார் தோற்று போயிருக்காரு. இத்தனை வருஷமாக எதிர்கட்சியாக மட்டுமே இருந்த அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படின்னா மக்கள் விஜய் மேலே இருக்க நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருப்பாங்கன்றது பாதி பேர் இருந்தாலும் இந்த 2 கட்சிகளை நம்பி ஏமாந்த மக்கள் இவருக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமேன்னு ஓட்டு போட்டது தான் அதிகம். நீங்கள் ஏற்றுக்கலைனாலும் அதான் நெசம். அவரோட ஆட்சியில் தப்பு நடக்குதா தாராளமாக விமர்சனம் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் ஒருத்தன் வரும்போதே இவ்வளோ ஒரு வன்மத்தை கக்க வேணான்னு தான் சொல்கிறேன். இங்கே விஜய் யாரும் அடுத்த காமராஜர்னோ இல்லை அறிஞர் அண்ணானோ சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களோட ஆட்சிலாம் பொற்கால ஆட்சி. அப்படி ஒரு சிஎம் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவே மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் அடித்து சொல்லுவேன், கடைசி 10 வருஷமாக இல்லாத ஒரு நல்ல ஆட்சி விஜய் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் டிவிக்கேன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பல விஷயங்கள் பேசுவோம்.